உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். சிவகங்கையில் 100 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரிடம் கேட்கலாம். சுந்தர், வணக்கம். சிவகங்கையில் எந்த பகுதியில் இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது? இதில் எவ்வளவு பேர் ஈடுபட்டார்கள்? இந்த கொள்ளை சம்பவம் எப்படி நடைபெற்றது என முதல்கட்ட விசாரணையில் ஏதேனும் தகவல்கள் வெளியாக இருக்கிறதா? முழு விவரங்கள் என்ன சுந்தர்? சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் அழகாபுரி அருகே இருக்கிறது தான் கருவேப்பட்டி. இந்த கிராமத்துல சுமார் 100 பவுன் நகையும் 50,000 ரூபாய் ரொக்க பணம் மற்றும் வெளிப்பொருட்களை கொள்ளையடிக்க சம்பவம் தான் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. கருவேப்பட்டி கிராமத்துல வசிப்பவர் சேதுராமன் இவர் கோயம்புத்தூர்ல தொழில் செஞ்சு வச்சுட்டு இருக்காரு. கருவேப்பட்டி கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோயில் நிர்வாக தலைவராகவும் இருக்காரு. வீட்டில் யாரும் இல்லாத நேரத்துல நேற்று இரவு கோயில் உண்டியில் உள்ள நகைகளையும் வீட்டில் வைத்திருக்காரு. இவரது வீட்டில் நேற்று நள்ளிரவில் புகுந்த கொள்ளையர்கள் வீட்டின் பூட்டை கதையை உடைத்து கோயில் நகை மற்றும் அவர்கள் வீட்டில் உள்ள 100 பவுன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி சாமான்கள் 50,000 ரூபாய் உள்ள ரொக்க பணத்தையும் கொள்ளையடிச்சிருக்காங்க. இது தொடர்பாக பழத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை இருக்காங்க. இதே போல அவரோட வீட்டுல இருக்கிற அருகில் இருக்கிற மணிகண்டவன் என்பவரோட வீட்டையும் உடைச்சு கொள்ளை சம்பவம் நடந்துட்டு இருக்கு. கருவேப்பட்டி கிராமத்துல ஒரே நேரத்துல 2 வீடுகளில் அடுத்தடுத்து நடைபெற்ற கொள்ளை சம்பவம் கோயில் நகையிலும் மற்றும் கொள்ளை போனது மக்களிடையே ரொம்ப அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குது. அருகே கொள்ளை போன மணிகண்டன் வீட்டுல எவ்வளவு பணம் கொள்ளை போயிருக்கு, நகை கொள்ளை போயிருக்குன்றது போலீசாரோட விசாரணைக்கு பிறகே தெரியும். சிவகங்கை மாவட்டத்துல பரவலாகவே கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக தொடர் கொள்ளை சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கிறது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்திருக்குங்க. சிவகங்கையில் சேதுராமன் என்பவரது வீட்டில் 100 சவரன் தங்க நகைகள் மாயமாக இருக்கின்றன. இது பற்றிய அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.